ஒரிசாவில் போன வருஷம் பிரச்சாரம் பண்ணும்போது இப்படி தான் பண்ணார் மோடி. அதாவது தமிழர்கள்லாம் திருடர்கள், பூரி ஜெகநாதரோட சாவி தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழர்களுக்கெல்லாம் திருட்டு பட்டம் சொன்னார். இப்போ பாருங்கள், பீகாரில் போய்ட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, திருப்பூரில் பீகாரி எல்லாம் ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க, அடைச்சி துன்புறுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அது யார்? ஒருத்தன் பீகாரை சேர்ந்த ஒருத்தன் யூடியூப்காரன் அதெல்லாம் ஃபேக் நியூஸாக போட்டு எப்போ உள்ளதெல்லாம் கட் பண்ணி வெட்டி ஒட்டி அதை போட்டிருந்தான். அப்புறம் அவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. அவனை பிடிச்சி சும்மா ஃபேக் ஐடி பண்ணி அங்கேருந்து ஒரு குழுவே வந்துருச்சு. பீகார்லேருந்து ஒரு குழுவே வந்துருந்துச்சு. அவங்களாம் அப்படிலாம் கிடையாது, தமிழ்நாட்டில் இப்போ அவங்களாம் பாதுகாப்பாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் வந்திருக்கு. செய்தி எல்லா டிவி நியூஸ் எல்லாத்துலேயுமே வந்துடுச்சு. அப்படி இருக்கும்போது ஒரு பிரதமருக்கு இதெல்லாம் தெரியாதா? ஒரு பிரதமரே எப்படிங்க இதெல்லாம் இந்த வேலையெல்லாம் பண்ணுவார்? அப்படிலாம் இப்போ ஒரு பிரதமர் அவர், அதாவது நம்ம ஓட்டு போடுறோம் போடலை, எல்லாருக்கும் பிரதமர் வந்துட்டார், ஜெயிச்சு வந்தாருன்னா எல்லாருக்கும் பிரதமர் தானே. அப்போ நம்ம பிரதமர் இப்படி ஒரு இழிவானவராக இருப்பார்னு கனவுல கூட பார்க்க முடியல. பிரதமராக பிரிவினைவாதியாக ஒரு தமிழ்நாட்டில் இருக்குது. உனக்கு ஓட்டு போடாட்டினா அதுக்காக எல்லாரையும் பிரித்து பேசுவியா, திருடன்னு சொல்லுவியா, இந்த மாதிரி கொலைப்பள்ளி சுமத்தியா, இல்லை இந்த மாதிரி துன்புறுத்தணும்னு சொல்லுவியா, நாட்டுப்பற்றை பாரத் மாதாக்கு ஜெயன்னு சொல்கிறீங்க, அப்புறம் மறுபடியும் பார்த்தா இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்ன இதெல்லாம் ஒரு அரசியலா? இந்த பொழப்புக்கு என்ன பண்ணுறது? இதெல்லாம் ஒரு அரசியலா? ஒழுங்காக ஒரு நல்லது செய்யறதுக்கு ஒரு யோக்கியதை கிடையாது. அதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு இங்கேருந்து 1008 கோரிக்கை வச்சுருக்காங்க. ஒன்றையாவது சரியாக செஞ்சுருப்பீங்களா நீங்கள்லாம்? அதெல்லாம் சொல்கிறதுக்கு லாயக்கற்றவர்களாக இருக்கீங்க. அதை விட்டுவிட்டு இங்கே பிரச்சாரம் பண்ணுறாங்க, இந்த மாதிரி துன்புறுத்துனாங்க அப்படிலாம் ஒரு பிரதமரே ஒருத்தர் எல்லாமே இருக்குது, தரவுகள்லாம் உங்கள்கிட்ட இருக்குது, எல்லாமே உளவுத்துறை எல்லாமே இருக்குது, என்னென்னமோ நடந்தெல்லாம் இங்கே தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருந்து இந்த மாதிரி பேசினா ஒரு பிரச்சாரம் பண்ணால் நீங்கள்லாம் மற்றவங்களை போய் பிரிவினைவாதி தீவிரவாதின்னு சொல்கிறீங்க. முதல்ல நீங்கள் தான் தீவிரவாதி பிரிவினைவாதி.